காசாவின் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா நகரின் அல் சாதி அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தை இஸ்ரேல் ராணுவம் தாக்கியது. இதில் பல உயரமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானது. இஸ்ரேலின் திடீர் தாக்குதலில் 5 நபர்கள் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலின் போது உயிரை காப்பாற்ற மக்கள் வீதிகளில் தப்பி ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் பணைய கைதிகள் மீட்பில் பாதிப்பு ஏற்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கத்தார் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்திய தலைமை அலுவலகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக தகவல் பரவிய நிலையில் இதை அமெரிக்கா மறுத்துள்ளது. இந்த தாக்குதலால் பணைய கைதிகளை மீட்பது எந்த வகையிலும் பாதிக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.